வணக்கம் நேயர்களே. தொடுவானம் தொலைக்காட்சியில் மற்றுமொரு காணொளியுடன் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த முறை நம்ம தமிழக அரசியல்ல குழம்பி இருக்கின்ற சூழலில் தெளிவை நோக்கி நகர்கிறதா தமிழக அரசியல் என்ற ஒரு காணொளியை கண்டோம். அதன் தொடர்ச்சியாக இது அதோட பகுதி 2 தமிழக அரசியல் இப்ப எல்லாமே என்ன சொன்னா க்ளூலெஸ்ஸா இருக்கிற ஒரு ஒரு நிலைமை இருந்தது. என்ன மாதிரி ஆகும்? 5 முனையா, 6 முனையா, 4 முனையா, 3 முனையா, இல்ல 2 முனையா, இல்ல 2 1/2 முனையா, 2 கார்னர், 2 1/2 கார்னர், இது மாதிரி எந்த மாதிரி கண்டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் விமர்சகர்களும், அரசியல் பகுப்பாய்வாளர்களும், தேர்தல் பகுப்பாய்வாளர்களும் எல்லாம் விவாதித்து இருக்கிற நேரத்துல ஒரு தெளிவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொன்னா நேற்றைக்கு நடந்த தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்துல சில தெளிவுகள் யாரோ நடத்துறாங்க கூட்டம். ஆனா தமிழக அரசியல்ல ஒரு தெளிவை அது கொண்டு இருக்கு. என்ன சொன்னா என்னோட கணிப்புப்படி விஜய் தனியா தான் போகிறது. இப்ப விஜய் தான். அதனால இவருக்கு ஆல்மோஸ்ட் மூடப்பட்டது நம்ம எடப்பாடி தன் தலைமையில் இருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட அதுதான் போகுது. 2வது அவருக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கலாம், அவங்க சில கண்டிஷன் வச்சிருக்கலாம் பாஜக தலைமையில இருந்து. இதெல்லாம் ஒரு ஃபார்ம் அப் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சமயம் எடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கும். அதன் பிறகு இதெல்லாம் உங்களுக்கு தமிழக ஆட்சி அரசியல் சூழல் இன்னும் கொஞ்சம் அழகா ஒரு நல்ல ஒரு தெளிவை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்ப தமிழகத்துல பார்த்தோம்னா 4 முனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பை எனி சான்ஸ் நாளைக்கு இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னி வரைக்கும் யாருன்னு சொன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி இங்க ஒருத்தர் அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அதே சமயத்துல கிஷோரையும் நம்பி இருக்காங்க அவங்க. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய பீகார் தேர்தல் முடிந்தோட இங்க இவங்களுக்கு ஆலோசனை வழங்க வருகின்றார், இல்ல தூரத்தில் நின்று வழங்குறாருன்னு சொன்னா அவர் அங்க வெற்றி பெற்றார் என்றால், கணிசமான வெற்றி பெற்றார் என்றால் அவரோட பேருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழம் சொல்லுவாங்க, உள்ளூர்ல உடும்பு பிடிக்காதவன் இல்ல உள்ளூர்ல ஓனா பிடிக்காதவன் வெளியூர்ல போய் உடும்பு பிடிச்சானாங்க கிடையாது. அவர் ஊர்ல அவராலேயே தனக்கு ஒரு வெற்றியை செய்து கொள்ள முடியாத ஒருத்தர் இங்க நான் உனக்கு வெற்றி தேடி தரேன்னு சொன்னா இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிறதே என்ன சொன்னா ஒரு 5-10% இந்த பக்கம் அந்த ஸ்விங் ஓட்டை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து தர்றதுதான் பண்ணியிருக்காரு. வேற ஒண்ணும் பெருசம்ல வரல. ஆனா எல்லாருக்குமே பயத்துல இருந்ததுன்னா ஆட்சியில எப்படியா வந்துடணும், நழுவு விடக்கூடாதுங்கிறதுல அதுல அவர் ஒரு 10 பேருக்கு பண்ணி கொடுத்தாருக்க வெற்றிகரமா இருந்திருக்காரு, ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால அது வரைக்கும் நம்ம அதுவும் வெயிட் பண்ணணும். இப்போ இருக்கிறது என்ன சொன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனல் வெற்றி. நான் கூட இது இட் வில் டேக் டைம், இவர் he is keeping his cards close to chest அப்படின்னு சொல்லியிருந்தேன் எடப்பாடி பத்தி. அதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு வேற இவங்க இல்ல அப்படின்னு சொன்னா இதுதான். இனிமே இதுல எல்லாரும் முன்னாடி போய் பின்னாடி அது பண்றதுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மியா இருக்கு. இப்போ ஒரே ஒரு இது என்ன சொன்னா தாவேகா உங்களுக்கு அதிமுகவோட மறுபடியும் சேர்றதுக்கு ஒரு நெகோசியேஷன் எப்பயாவது நடக்குமா, இல்ல தாவேகா அதிமுகவோட இல்ல நாத்தாக்காவோட சேர்றதுக்கு ஏதாவது நெகோசியேஷன் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் நிற்கிறது. மற்றபடி இந்த 2 அணியும் ஃபார்ம் அப் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஸோ இத சரித்திர ரீதியா கடந்த 50 ஆண்டுகள்ல 48 ஆண்டுகள்னு வச்சுங்க 77 தேர்தல்ல இருந்து எப்படி இது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கறதுக்கு நம்ம செய்வோம். அது பார்த்தோம் சொன்னா நமக்கு பல விஷயங்கள் ஒரு தெளிவை கொடுக்கும் நமக்கு. என்னங்கிறத பார்ப்போம். இது ஒரு ஸ்லைட்.
இது என்ன சொன்னா 77ல வந்து ஒரு விதமான ஐமுனை போட்டி தான் நடக்கிறது. அத நம்ம வந்து 4 முனைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு அணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு அணி. இன்ஃபேக்ட் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல்ல தனியா தான் போச்சு. வேற யாரையுமே சேர்த்துக்கல. வேற யாரையுமே அவங்க சேர்த்துக்கல. பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் ஜனதா பார்ட்டியோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. மத்தபடி யாரையும் சேர்த்துக்கல. காங்கிரஸ் தலைமையில ஒரு அணி, ஜனதா கட்சி தலைமையில ஒரு அணி. இதை விட்டு சொன்னா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர்ஸ். இதை நான் 4ஆ போட்டிருக்கேன் உங்களுக்கு. மேல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 100%க்கு 100.12ன்னு சொல்லிட்டு அது இந்த டெசிமல்லாம் கொஞ்சம் பின்னாகும் வச்சுங்க. அதை எக்ஸாக்டா எடுத்துக்காது. இப்போ என்ன பண்றாங்க சொன்னா உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமை வந்து உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு? 24.89% ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. 48 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 77ல சொல்றேன். 25%த்துல 48 சீட்டு. பின்னர் இது நடக்காதுன்னு வச்சுங்க. இந்த 4 முனை போட்டியா இருந்ததுனாலதான் உங்களுக்கு அது நடந்தது. ஜனதா கட்சி தலைமையில ஒரு கூட்டணி, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 17% ஓட்டை எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் ஏடிஎம்கே தலைமையில கூட்டணி 33.6%. அதாவது 30% ஏடிஎம்கேக்கு, 3.6% அந்த கூட்டணி கட்சிகளுக்கு. சிபிஎம் அவங்களோட இருந்தாங்க. இந்த ஆண்டி அம்பலம் அவங்க இல்ல மோக்கையா தேவரம் அந்த ஃபார்வர்ட் பிளாக் ஒண்ணு அவங்களோட இருந்தது. காங்கிரஸ் தலைமையில கூட்டணிக்கு 20% ஓட்டு கிடைச்சது. 20% ஓட்டு. அவங்க வந்து 32 சீட்டு ஜெயிக்கிறாங்க. திமுக 48 சீட்டு, காங்கிரஸ் 32 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனதா கட்சியும் இந்த இவங்களும் சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ், அது ஜனதா கட்சி 17, இண்டிபெண்டன்ஸ் ஒரு 4.25 வச்சுங்க. அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு வந்து ரொம்ப கம்மி தான். 11 சீட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கிறது. இப்ப அதை கூட சீட்டுலயும் தப்பா இருக்கும். 10 சீட்டுன்னு வச்சுங்க. அதை 235 இருக்கு. இட் ஷுட் பி 234 தான் உங்களுக்கு. அதனால தெரியுது ஒரு சீட்டு இவங்க இண்டிபெண்டன்ஸுக்கு ஜாஸ்தியா போட்டிருக்கு. அது இண்டிபெண்டன்ஸ் வேற ஒருத்தவங்கள கூட இண்டிபெண்டன்ஸ் இருந்தாங்க காங்கிரஸோட இருக்கும்போது கூட கூட்டணி இருக்கு. இப்போ 234 அதிமுக ஒரு இண்டிபெண்டன்ட் இருந்தார். கரெக்ட். அதிமுக ஒரு இண்டிபெண்டன்ட் இருந்தார். அது இதோடையும் சேர்ந்துருக்கு. 235 போடுறது தட் இஸ் ராங். இப்போ 234 100% ஓட்டு வந்துருக்கு. இப்போ 33%, அதாவது 4 அணிக்கு 3 அணிக்கு 20% மேல ஓட்டு. ஒரு அணிக்கு 33% ஓட்டு. அந்த 33% ஓட்டு எடுத்தவங்க 144 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி சினாரியோ தான் இருக்க போகுது நாளைக்கு வந்து. அதுல மெயினான அணி வந்து உங்களுக்கு திமுக அணியும் அதிமுக அணியும் இருக்கும். அதன் பிறகு இருக்கிறவங்க 20% கொண்டு போனா கூட 20 இப்ப இவங்க 2 பேரோட சேர்த்தேன்னு வச்சுங்க. உங்களுக்கு திமுக அணியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 58% வந்துடும். உங்களுக்கு வந்து 58%. 58%த்துல அவங்க வந்து 192 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 190, 58% ஓட்டு. பாக்கி இருக்கிற 42% மற்றவர்களுக்கு இருக்கு. ஆனா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 85% சீட்டுகள் அவங்க கிட்ட போயிடும். இதுதான் சினாரியோ. அதனால இந்த 4 முனை, 5 முனை, 3 முனை எல்லாம் வந்துன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 89, 77க்கு அப்புறம் ஒரு குழப்பமான ஒரு சூழல்ல உருவாகிறது வந்து 89ல நடக்குது. 89ல பாத்தீங்கன்னு சொன்னா 89ல 3 இது இருக்கு உங்களுக்கு. ஒரு செகண்ட். இதை பாருங்க. 89ல அலையன்ஸ், ஏடிஎம்கே ஃப்ரண்ட் வந்து
என்ன பண்றாங்க உங்களுக்கு அலையன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட் திஸ் இஸ் நாட். ஸோ 89 உங்களுக்கு ஒரே ஒரு செகண்ட். 89ல பாத்தீங்கன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வருது ஆட்சிக்கு. அவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 33.5%, 34% மேல ஓட்டு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 130க்கு மேல சீட்டு வருது. 130, 140 சீட்டு வருது. அப்ப ஜானகி அணி ஒரு 9% எடுக்கிறாங்க. ஜெயலலிதா அணி வந்து ஒரு 21% எடுக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு 20% எடுக்கிறாங்க ஓட்டு. இதுவும் 4 முனை போட்டி 89. அப்ப இந்த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர்ஸ் அவங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 28% ஓட்டு அவங்க கிட்ட போயிடுறது. அதாவது காங்கிரஸும் இண்டிபெண்டும் சேர்த்தா காங்கிரஸ் 19%, இண்டிபெண்டன்ஸ் கிட்ட 9%. இது 28% போயிடுச்சுன்னு சொன்னா 72% இவங்க 2 பேர்கிட்ட இருக்கு. ஜானகி தனியா நின்னாங்க. உண்மையில ஜானகி ஜெயலலிதா சேர்ந்து இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு கொங்கு சட்டமன்றத்தை கூப்பிட்டு. அதனால அது ஒரு வேற இது நிச்சயம். இப்ப இது பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு 1996 அதே போல ஒரு 5 முனை இருக்கும். 96ல பாத்தீங்கன்னா 5 முனை. அதுல வந்து திமுக அதிமுக தனித்தனி அணி உங்களுக்கு. திமுகவோட சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்பதான் உருவாருது, அந்த அணி உருவாருது. ஜெயலலிதா இவங்களும் காங்கிரஸும் ஒரு அணியில இருக்காங்க. அதுக்கப்புறம் மதிமுக ஒரு அணி கிட்டத்தட்ட 8% ஓட்டு. பாமக ஒரு அணி கிட்டத்தட்ட 6% ஓட்டு. பாஜக ஒரு அணி கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 2% ஓட்டு. இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர்ஸ் அவங்க ஒரு 4% ஓட்டு. டோட்டல் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு டோட்டலா பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட 18% ஓட்டு, 18% ஓட்டு இவங்களுக்கு 20%. ஸோ இந்த மாதிரி சூழல் தான் இப்ப இருக்கு. 96ல இருந்த சூழல் போலதான் நாளைக்கு வரப்போகுது. அதாவது ஒரு 20% இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ட் தாவேகா அண்ட் நாத்தாக்கா நம்ம சீமான் கட்சியும் ஒரு விஜய் கட்சியும் சேர்ந்து ஒரு 18% ஓட்டு இவங்க எடுக்கலாம். இன்னும் போனா ஒரு 5% கூட சொன்னா 20-22% எடுக்கலாம். ஏன்னா நார்மலா வந்து இண்டிபெண்டன்ஸும் நோட்டா இதெல்லாம் சேர்ந்து அதர்ஸ் எல்லாம் சேர்ந்து இண்டிபெண்டன்ட் அதர்ஸ் நோட்டா எல்லாம் சேர்ந்து இப்ப சமீப காலமா ஒரு 5-6 தேர்தல் சொன்னா ஒரு 3% அவங்க 2 பேருக்கும் சேர்த்து வரக்கூடியதா 3% இருக்கு. அவ்வளவுதான் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது பாருங்க. இப்ப இது வந்து திமுக அண்ட் அதிமுக அணிகள் இந்த 2 அணியும் கடந்த 8 தேர்தல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டு பெர்ஃபார்மன்ஸ் அதுல லோவஸ்ட் வந்து 1989ல தான். லோவஸ்ட் வந்து 1989ல 2 பேரும் சேர்ந்து 69-70% எடுக்கிறாங்க. 30% வெளியில இருக்கு உங்களுக்கு 89 தேர்தல்ல. அதுலதான் உங்களுக்கு காங்கிரஸ் தனி அணி இருந்தது உங்களுக்கு. அவங்களும் காங்கிரஸும் இண்டிபெண்டன்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 28% வந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். அப்புறம் 70 அவங்களுக்கு வரும் காங்கிரஸுக்கு 26 சீட்டு, இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு 4 சீட்டு, 5 சீட் வந்து 31 சீட் வந்து. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லோவஸ்ட் ஓட் ஷேர் வந்து இந்த 2 அணிகளும் சேர்ந்து திமுக தலைமையிலான அணி, அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான அணி. அண்ணா திராவிட முன்னேற்றத்துல பிரிஞ்சு நின்றாங்க. ஆனா அவங்கள சேர்த்திருக்கேன். ஜானகி ஓட்டையும் ஜெயலலிதா ஓட்டையும் சேர்த்திருக்கேன். ஸோ ஜானகி அணியோட இருந்தவங்க வந்து நம்ம சிவாஜி கணேசன் அவர் தலைமையில ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சியும் சேர்த்து ஒன்னும் போனியாலன்னு வச்சுங்க. அதுவும் சேர்த்து எல்லாம் ஓட்டையும் சேர்த்தோம் சொன்னா நமக்கு இது வருது. அதன் பிறகு 91ல பார்த்தோம் சொன்னா இவங்க 2 பேரும் சேர்த்தே வந்து எத்தனை 88% ஓட்டு வந்துட்டாங்க. 96ல பார்த்தோம் சொன்னா மறுபடியும் 5 முனை போட்டி. அதுதான் 80%, 20%, 18% மேல மதிமுக, பாமக, பிஜேபி,
இந்த மாதிரி அணிகள் சேர்ந்து ஒரு 4 அணி வந்து இண்டிபெண்டன்ஸ் அதர்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு 18-20% வந்துருக்கு. அந்த புலிவரத்தை பார்த்தாங்க. 96 போய் உங்களுக்கு 2001 பார்த்தோம் சொன்னா 2 பேரும் சேர்ந்து 88. எகைன் அப்ப 88, அப்புறம் 80, மறுபடியும் 88. அதன் பிறகு 2006 85% இந்த 2 அணிகளும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ 2011 2 அணிகளும் சேர்ந்து 91%. 2016 2 அணிகளும் சேர்ந்து உங்களுக்கு அப்பதான் வந்து இந்த 6% இந்த இவங்க தனியா வந்தாங்க. யாரு? மக்கள் நல கூட்டணி. பாமக தனியா கண்டெஸ்ட் பண்ணிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப இந்த இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி தான் அவங்களுக்கு வழிகாட்டி அனுப்புறாங்க. ஸோ அதுல பார்த்தோம் சொன்னா பாமக ஒரு 6%, 5%, 6%. இவங்களுக்கு மதிமுக ஒரு 6%, பிஜேபி ஒரு 3% வந்து பிஜேபி தனியா 6, 6, 12, 3, 15% இது வந்துருது. அதுல இண்டிபெண்டன்ஸ் அதனாலதான் 81% மறுபடியும் கீழே வருது. மறுபடியும் பாத்தீங்கன்னா 2021 இந்த 2 அணிகளும் சேர்ந்து 93, 94% போயிடும். அதனால என்னைக்குமே இன்று வரை இருக்கிற தமிழக நிலைமை என்ன சொன்னா அதிமுக, திமுக இது 2 தான் அணி. இந்த 2 தலைமையில இருக்கிற அணிகளுக்குள்ளதான் முக்கியமான கிட்டத்தட்ட 80, 85%, சில சமயம் 95% அவங்களுடைய ஒரு சீட்டு ஜெயிக்கிறது அதுலதான் ஸ்ட்ரைக் ரேட். இது சீட்டு பத்தி பாருங்க. 89ல 201 சீட்டு, 201 சீட்டுன்னா உங்களுக்கு என்ன 90% சீட்டு. 90% ஆஃப் த சீட்ஸ் வந்து வெறும் எவ்வளவு 70% தான் ஓட்டு எடுத்தாங்க. 70% ஓட்டுல 69.5. அதுல வந்து அதுவும் கூட நான் வந்து இது சேர்த்து வச்சிருக்கேன். அந்த 9% எடுத்துட்டேங்கன்னு வச்சுங்க வெறும் 60% தான். ஜானகி வாங்கின 9%, 60%த்துல கிட்டத்தட்ட 85%. ஜானகிக்கு 8 சீட்டு வேணுமா உங்களுக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 85% கிட்டத்தட்ட 85, 60 85% சீட்டு கிடைச்சது. 60% ஓட்டு 85% சீட்டு கிடைச்சது. அதன் பிறகு பார்த்தோம் சொன்னா 91ல 231, வெறும் 3 சீட்டு தான் மற்றவங்களுக்கு போயிருக்கு. அதே போல 96ல பார்த்தோம்னா 225, வெறும் 9 சீட்டு தான் அதிகபட்சம் போயிருக்கிறது. 89 விட்டா அதுக்கப்புறம் 234 சீட்டு, 232, 234, 232, 234. இந்த 2 அணி மட்டுமே 100% சீட்டு இல்லைன்னா 99.8% சீட்டை இவங்க 2 பேர். அதனால வந்து இந்த தெளிவு வந்து தமிழகத்துல வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. இது என்ன சொன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் கடந்த 8 தேர்தல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் சொன்னா இது 89 வெறும் 31.6. ஜானகி அணியும் சேர்த்துதான் இந்த ஓட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதன் பிறகு வந்து 91ல 50% ஓட்டை எடுத்திருக்காங்க. 50% ஓட்டு எடுத்துறாங்க. 2096ல 27%க்கு வராங்க. ரொம்ப குறைச்சு வாங்கினது தான். அப்புறம் 2001 மறுபடியும் 49, 2006 39, 2011 51%, 2016 41%. தனியா நின்னாங்க ஜெயலலிதா, யாருடைய சேராம, எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை. 2021ல 39.29. 2021 கூட ஒரு நல்ல அந்த இவரை சேர்த்துட்டு இருந்தாங்க சொன்னாலே வெற்றி உறுதியாயிருக்கு. யார? டிடிவி தினகரன். அந்த ஆளுக்கு 2.6% அதெல்லாம் சேர்த்தாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. இது பார்த்தோம் சொன்னா டிஎம்கே என்ன ஏடிஎம்கேயோட சீட் ஷேரிங். இது கருத்து பார்த்தோம் சொன்னா இது வந்து டிஎம்கேயோடது. அவங்க ஓட் ஷேர் ஹையஸ்ட் அவங்க வாங்கியிருக்கிறது 54. இது வரலாற்றிலேயே அவங்க வாங்கின ஹையஸ்ட், அந்த அலையன்ஸ் வாங்கின ஹையஸ்ட் ஓட் ஷேர் 54%. இது பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு சீட்ஸ் ஒன் பை டிஎம்கே அலையன்ஸ் 8 எலெக்ஷன்ல ஹையஸ்ட் அவங்க 221, அது 96ல வாங்கினாங்க அந்த அலையன்ஸ். இது வந்து உங்களுக்கு டிஎம்கே அலையன்ஸ் இந்த பாஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல ஏடிஎம்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு 2 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. அதனால கிட்டத்தட்ட 20 லட்சம் தான் உங்களுக்கு. இது சேர்த்தோம் சொன்னா உங்களுக்கு 2021ல
இவங்களோடதெல்லாம் எல்லாரையும் சேர்த்து சொன்னா ஒரு 20 லட்சம் 18 லட்சத்துக்கு தான் அந்த கேப் இருக்கு. தட் கேப் கேன் பி ஃபில்ட். ஒரு தேர்தலுக்கு உங்களுக்கு இங்கேருந்து எங்க அங்கேருந்து அங்க எப்படி போறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 89ல டிஎம்கே வாங்கியிருக்கிற ஓட் ஷேர்ல இருந்து பாருங்க 37.9. 97ல பாத்தீங்கன்னு சொன்னா 89ல 37.9, 99ல பாத்தீங்க 91ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் அதேதான் 0.5% தான். ஆனா அவங்க ஆட்சியில இருந்து வெளியேற்றப்படுறாங்க. வெறும் 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. 91 தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னா டிஎம்கே 7 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அணியே 7 சீட்டு தான் மொத்தமா ஜெயிச்சிருக்காங்க. அதாவது வந்து பாக்கி இருக்கிற 227 சீட்டு வந்து நம்ம இவங்க அணி தான் ஜெயிச்சு, அதிமுக காங்கிரஸ் அணி தான் ஜெயிச்சு. அதனால வந்து நான் 38% வாங்கினா கூட அவங்களுக்கு வெறும் 7 சீட்டு தான் கிடைச்சது உண்டு. அதன் பிறகு 96ல அந்த ஒரு சூழல், அதாவது இந்த ஜெயலலிதா மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருந்தது, உங்களுக்கு ஆன்டி மாதிரி நான் பார்த்ததுல தமிழ்நாட்டுல வந்து அதிகப்படியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி 96 தான். அந்த தேர்தலில் அவங்க வந்து 53.73% எடுக்கிறாங்க. அவங்க அப்ப வந்து சீட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 221, உங்களுக்கு 13 சீட்டு தான் அந்த பக்கம் போறது மற்றவங்களுக்கு எல்லாம். அதுல வந்து பாமக கிட்டத்தட்ட 4 சீட்டோ 5 சீட்டோ ஜெயிக்கிறாங்க அவங்க. அப்ப அந்த ஜி.கே. மணி எல்லாம் மேட்டூர்ல இருந்து ஜெயிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது எப்படி வரதுன்னு பாருங்க உங்களுக்கு. முதல்ல வந்து பெரிய இதுல வெறும் 0.5% தான் போறது. ஆனா கிட்டத்தட்ட அவங்களுக்கு எத்தனை சீட்டு கிட்ட போறதுன்னு சொன்னா 130 சீட்டு கிட்ட அவங்களுக்கு குறையும். 130% தான் லூஸ் பண்றாங்க பழத்துக்கும் இதுக்கும். ஒரு கட்சி வலுவா இருந்துன்னு சொன்னா கூட்டணி எங்க வலுவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அதிமுக திமுக ரெண்டோடத்தையும் சேர்த்துன்னு சொன்னா இதுல எப்படி இந்த கிராஃப் போறது பாத்தீங்கன்னா தெரியும். 89ல வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிறது வரும் 6.3% தான் ஓட்டு வித்தியாசம் இருக்கு. ஆனா இது 5 முனை போட்டியா இருந்ததுனால ஆட்சி இழக்க வேண்டியதா போயிடுது உங்களுக்கு. இவங்க எல்லாருக்கும் சேர்த்த கிட்டத்தட்ட ஒரு 70 சீட்டு அந்த சீட்டுக்குள்ளதான் வருது. இப்போ ஜெயலலிதா அன்னைக்கு வந்து ஜானகி தனியா நின்னாங்க, அது ஒரு காரணம். அவங்க வந்து ரொம்ப கம்மியா வந்து 30 சீட்டு, அவங்க ஜெயலலிதா வந்து 26 27 சீட்டோ அவங்க அணிக்கு கிடைச்சது. ஜானகி ஒன்று 8 சீட்டு, 34 35 ஆல்மோஸ்ட் 40 கிட்ட வரும் அவ்வளவுதான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வெறும் 1/2% தான் கூடுறது. ஆனா இவங்களுக்கு என்ன பாருதுன்னு பாருங்க. ஜெயலலிதா அன்னைக்கு 31ல இருந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 50% போறாங்க. 31.6 18.5% ஏறுது. 18.5% ஏறுது. அதுக்கு ஒரு பின்னணியும் இருக்கும். ராஜீவ்காந்தி அவர்களோட ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு மரணம் ஏற்படுறதுனால அதனால ஒரு சிம்பத்தி வேவும் போயிட்டாரு. பட் அங்கேருந்து என்ன பண்றாங்க சொன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 23% ஓட்டு குறையுது. 22.2% 22.3% ஓட்டு குறையாது. பெரிய டவுன்ஃபால் அவங்க 4 சீட்டு வரும்போது வருது. வேற இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 37.4 37 அங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னா 37 வச்சுக்கோங்க. 40 16% 16% கூடுறது. இவங்க 18% வந்து இந்த சமயத்தில் கூடுறது. அப்புறம் 16% மேல உங்களுக்கு கூடுது. 16% கூடுறது. அப்ப சீட்டும் என்ன ஆகுது? மிக அதிகமும் போடுறோம். கிட்டத்தட்ட 221 சீட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்கன்னு சொன்னா இவங்களுக்கு இருந்தது 6-7 சீட்டு தான் இருக்கு. அதன் பிறகு அதாவது 18% ஒரு தடவை கீழே மேல போறது அதிமுக. அடுத்த தேர்தல் 91 96 பார்த்தோம் சொன்னா இந்த இன்கும்பன்ட் இருக்காங்கல்ல அந்த ஆன்டி இன்கும்பன்சி வரும்போது அடுத்த தேர்தல்ல 16%. So any incumbent government அது if it is on its way out அப்படின்னு சொன்னா அந்த எதிரில இருந்து போட்டியிடுற அந்த அணிக்கு வந்து 15% 16% அது மாதிரி ஓட்டு ஏறுறது அதை பார்த்துங்க.
ஸோ திமுகக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து அவங்களுக்கு எதிரணி ஒன்றாக எதிர்கட்சிகள் வந்து ஒரு சரியான முறையில் கட்டமைக்கலைங்கிறதுனால அதை 91 89 கட்டமைக்கல, 91 கட்டமைச்சாங்க. கட்டமைச்சதுல 18%. அதே போல ஆன்டி இன்கும்பன்சிய ஜெயலலிதா பேஸ் பண்ணும்போது திமுகக்கு 16% ஓட்டு கொடுத்து அதன் பிறகு வாங்க நீங்க 2001 அதே போல கட்டமைக்கிறாங்க ஜெயலலிதா. எல்லாரும் அந்த பக்கம் இருந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் திமுக, தமாக எல்லாம் இந்த பக்கம் வராங்க. என்ன ஆகுது உங்களுக்கு 27ல இருந்து அவங்க மறுபடியும் 22% ஓட்டு ஏறுறது. 22 96ல இருந்து 2001 எகைன் ஆன்டி இன்கும்பன்சி திமுக பேஸ் பண்றது. திமுக ஆன்டி இன்கும்பன்சி பேஸ் பண்ணி உங்களுக்கு 22% உங்களுக்கு மேல போறது. இது என்ன சீசா பேட்டில் போல இருக்கு வச்சுக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 2006ல வந்து அதிமுக வந்து மறுபடியும் எத்தனை சதவீதம் உங்களுக்கு 10% குறையும். அதனாலதான் அந்த தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு வந்து திமுக வெறும் 96 சீட்டு தான் வருது. பாமக அந்த அணியில இருக்காங்க, காங்கிரஸ் அந்த அணியில இருக்காங்க. ஜெயலலிதா அந்த 5 ஆண்டு முழுக்க மைனாரிட்டி திமுக இருக்கு, மைனாரிட்டி திமுக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாமகவும் வந்து நான் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு போல்டா கேட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கொடுக்கல வச்சுங்க. வெறும் 96 சீட்டு, 117 சீட்டு இருக்கணும் உங்களுக்கு. 96னா எவ்வளவு பாத்துங்க உங்களுக்கு பாக்கி. கிட்டத்தட்ட 21 சீட்டு கம்மியா இருக்கு. பாமக கிட்டத்தட்ட 21 சீட்டுக்கு மேல இருந்தது அந்த சமயத்துல. 10% குறையல உங்களுக்கு 2006 சமயத்துல. அது ஒரு மைனாரிட்டி அரசை கொடுக்கிறது. 2006ல 2011 அந்த ஆன்டி இன்கும்பன்சி அப்பவும் இதேதான். திமுக எப்பப்பெல்லாம் வருதோ உங்களுக்கு நான் ஒரு நார்த் இந்தியன் கம்பேரிசன் சொல்றேன். திமுகவும் நம்ம லல்லு யாதவ் கட்சியும் ஒரே மாதிரி வச்சுங்க. இவங்க எல்லாம் வந்தாங்க. திமுக என்ன சொன்னா டெவலப்மெண்ட் பண்ணும். அவங்க சொன்ன மாதிரி அவங்க கட்டடங்கள் கட்டுறதோ, இப்ப அண்ணா நூற்றாண்டு நூலகமா இருக்கட்டும், இல்லைன்னா புதிய சட்டசபை கட்டடமா இருக்கட்டும், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு கத்திப்பாரா ஜங்ஷன்ல அந்த கட்டமைப்புகளை அதெல்லாம் கெட்டிக்காரங்க வச்சு அவங்களுக்கு இருக்கிற அந்த சொபஸ்டிகேஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இன்னைக்கு இருக்கிற மெட்ராஸ்ல இருக்கிற இந்த பிரிட்ஜஸ் எல்லாமே அவங்க போட்டதுதான். புதுசா பாருங்க கலாம்பாக்கத்துல ஏன்னா அவங்க சிவில் ஒர்க்னா அதுல கட்டிங் கிடைக்கும். அந்த வேலை கரெக்டா எடுத்துட்டு கோயம்பேடு அதுக்கும் அவங்கதான் அடிக்கல் நாட்டினாங்க. ஜெயலலிதா டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொன்னா மக்களுக்கு பயன்படுத்த அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், இந்த மாதிரி விஷயங்கள் தாலிக்கு தங்கம் இதெல்லாம் பண்ணுவாங்க. திமுகவும் இது பண்ணும். ஆனா அதை விட எக்ஸ்ட்ராவா வந்து இந்த கட்டடங்கள் கட்டுறது பண்ணுவாங்க. அதுல வந்து லல்லு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லல்லு வெறும என்ன சொன்னா மக்களுக்கு சடையா இருந்த முடி வெட்டுறதுக்கு அவங்களுக்கு போய் முடி வெட்டி விடுறாங்க. இது மாதிரிலாம் வந்து தியேட்டரிக்ஸ் தான் நிறைய போடுவாங்க. ஆனா லல்லு பிரசாத் தான் ஜங்கல் ராஜ் வந்து காட்டாட்சி நடக்கும், வைலன்ஸ் நடக்கும், அரசாங்கம் வந்து அத்துமீறல்கள் அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஒவ்வொரு தடவையும் அவங்க அதுல இருந்து பாடமே கத்துக்கலன்னு சொன்னாங்க. அரகன்ஸ், ஹைட் ஆஃப் அரகன்ஸ். பார்லிமெண்ட்ல பேசுறதா இருக்கட்டும் சரி, இங்க உதயநிதி பேசுறதா இருக்கட்டும் சரி, மற்ற அமைச்சர்கள் பேசுறதா இருக்கட்டும், அரகன்ஸ். அவங்க பவர் வில் கோ டு தேர் ஹெட்ஸ். தலைக்கு ஏறிடும் வச்சுக்கோங்க. அரசாட்சி அந்த அதிகாரம்ங்கிறது அதனாலே அழிவாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க கீழே விழும்போது அதுதான். ஸோ இப்போ ஜெயலலிதா வந்து 2001 வந்து அவங்க திமுக வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிமுக வந்து 10% குறையிறது. அதன் பிறகு 2011 உங்களுக்கு 12% அதிகமாகுது. 12% அதிகமாகுது. அவருடைய ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா ஜெயலலிதாக்கு ரொம்ப ஹையஸ்ட் போயிட்டாங்க. 51% அவங்க போனதுனால அதுக்கப்புறம் என்ன சொன்னா விஜயகாந்த் எல்லாம் அவங்களோட இருந்தாங்கன்னு சொன்னது. தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. அதனால வெறும் 41 10% குறையிறது. ஆனா கூட ஆட்சி அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதே அளவு தான் இருக்கு. அதாவது 39.43ல இருந்து ஒரு 4% ஏறுறது 39.79. ஆனா அங்க இருந்த 22 சீட்ல இருந்து அவங்க 89 சீட்டுக்கு வராங்க. இது காரணம் என்ன சொன்னா மும்முனையா பிரியறது, ஓட்டுகள் பிரியறதுனால இந்த பெனிஃபிட் இந்த டாப் 2க்கு கிடைக்கிறது. இந்த விஷயம் தான் நடக்கும். இந்த விஷயம் தான் உங்களுக்கு 89 நடந்தது, 96 நடந்தது, 2016 நடந்தது. இதுதான் நடக்க போகுது. இது அல்டிமேட் பெனிஃபிஷியரா இருக்க போறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்க அதிமுக தலைமையில இருக்கு. அதனால அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா காய நகர்த்தணும். ரொம்ப கேர்ஃபுல்லா காய நகர்த்தணும். அவங்களுக்கு நடுவுல எந்தவித சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து இத பெருசுபடுத்தி இந்த அலையன்ஸோட ப்ராஸ்பெக்ட இதோட வந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றிக்கனியை கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை வந்து இவங்க ஸ்பாண்டர் பண்ணாம இருக்கணும். அதுக்கு இந்த 14 மாசம்
எவ்வளவு சீக்கிரம் இந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்களோ அவ்வளவு நல்லது. நான் வந்து 2024 ஜூன்ல வந்து வாட்ஸ்அப்ல என்னோட நண்பர்களுக்கெல்லாம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏர்லியஸ்ட் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு 13-14 மாதங்கள் அவங்க கையில இருந்து சொன்னா போராட்டங்கள் நடத்தணும். சரியான அவங்க ஒரு நாங்க என்ன பண்ண போறோங்கிறது ஒரு வரைவு ஒண்ணு தயார் பண்ணி அதை மக்கள் முன்னாடி பிரசன்ட் பண்ணோம். இவங்களோட எக்ஸசஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினா தான் உங்களுக்கு நடக்கும். இதை பண்றதுக்கு வந்து நடக்க இவங்க ஒழுங்கா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது 2016ல 41% இருந்தது, 12% குறையுது. 10, 12, 10, 12 தான் மேல ஏறுறது குறையுது. அந்த எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல 15, 18 ஒரு தடவை போச்சு, 15 ஒரு 16 ஒண்ணு தடவை குறைஞ்சது, 81, 89, 91ல. அதுக்கப்புறம் இப்ப இங்க ரீஜனல் பார்ட்டிஸும் நிறைய ஆயிடுச்சு. சில பார்ட்டி வந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. தமாக போயிடுது, மதிமுக போயிடுது, அண்ட் நம்ம டார்ச் லைட் அதுவும் போயிடுது. உங்களுக்கு உடஞ்ச டார்ச் லைட்டு எங்க எடுக்கிறதுன்னு தெரியாம அவர் பாவம் துவைச்சிட்டு இருக்காரு. டெல்லியில போய் தேர்றாரு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் எல்லாமே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஸோ 4-5 ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு விஜய் பத்தி ஒரு கற்பனை இருக்கணும். விஜய் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்ன சொன்னா, அவருக்கு யார் அட்வைசர்ஸ் தெரியல. விஜய்க்கு வந்து ஒரு 8%-லேருந்து ஒரு 12% அதிகபட்சம். 8ல குறைஞ்சி இருக்கலாம். பட் மை கட் ஃபீல் இஸ் ஆக்சுவலி அவருக்கு ஒரு 8-10% கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கட் ஃபீல். சீமான் ஏற்கனவே 8.2 இருக்காரு. அவருக்கு குறையலாம், இல்லைன்னா ஒரு 1% அதிகமா இருக்கும். நிறைய சான்ஸ் வந்து குறையறது தான். சீமான் தன்னுடைய இந்த ஆதரவையும் நிலைநிறுத்திக் கொள்ளணும். இதுல இருந்து முன்னேறணும், தன்னை பாதுகாக்கணும். என்ன சொன்னா ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ல இருக்காரு. இப்போ விழுந்தாருன்னு சொன்னா இன்னும் நெருக்கடிகள் நிறைய இருக்கு அவருக்கு. அது கீழே தான் போயிட்டு இருக்கும். ஒரு 5% கட்சியா வந்து ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு 5-6% ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னு சொல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கும். ஆனா அவரை நாளைக்கு இந்த ஒரு சூழல்ல இருந்து அதை புல் அவுட் ஃப்ரம் திஸ் ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷன் அதை கட்சியை இழுத்து மேல கொண்டு போகணும் சொன்னா அவருக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி வேணும். அது இருக்கிறதா எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் இட். பட் நான் அவங்களை யாரையும் சந்திக்க முடியல, அது வேற விஷயம். விஜய் பத்தி சொல்லணும்னு சொன்னா, விஜய் இஸ் லைக் சொன்னா ஹி இஸ் ரன்னிங் ஆன் த ட்ரெட்மில். ட்ரெட்மில்ல ஓடுற ஆள் வந்து நீங்க மானிட்டர்ல நிறைய தூரம் ஓடின மாதிரி காட்டுமே தவிர நீங்க அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஹி இஸ் ஜஸ்ட் ஆக்சுவலி ரன்னிங் ஆன் த சேம் பிளேஸ். இதான் அனாலஜி. விஜய் பொறுத்த மட்டும் என்னோட கணிப்பு என்ன சொன்னா, அவர் என்னைக்கு களத்துல வந்து வேலை செய்யலையோ அது வரைக்கும் ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான். அந்த ட்ரெட்மில்ல ஓடுறது உங்களுக்கு மானிட்டர்ல காட்டும். அவரோட மானிட்டர்ல 50 கிலோமீட்டர் ஆனா ஒரு இன்ச்சு கூட அந்த இடத்த விட்டு நகர்ந்தது கிடையாது. இது ட்ரெட்மில்ல ஓடுறது அவருடைய தனி நலனுக்கு வேணா இருக்கு, நல்லதா இருக்கலாம். கட்சி அரசியல், கள அரசியல்ல இது பயனே தராது. இது பயன் தராது. அவங்க ஏர்லியஸ்ட் எப்ப வராங்களோ, மக்களை சந்திக்கிறாங்களோ, அண்ட் அவருக்கு இருக்கிற ஷார்ட் கமிங்ஸ் தான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நேற்றுக்கு சுமாரா பேசினார் அவர். பட் எல்லாரும் ஒரு ஒரு மக்களோட கனெக்ட் ஆகும். அது ரொம்ப யூ ஷுட் ஸ்ட்ரைக் அ கார்டு வித் த பப்ளிக் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு மக்களோட கனெக்ட் பண்ணும். உங்களுடைய பேச்சு திறமை அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க தரவுகள் ஜாஸ்தி இல்லைன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எமோஷனலா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அ கார்டு வித் த பப்ளிக். எம்ஜிஆர் எல்லாம் பேசும்போது நான் எம்ஜிஆர் பேசுனா 77 கேட்டிருக்கேன். 77 எலெக்ஷன் போதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னா இப்ப மோடி எல்லாம் கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டு பதில் வர இந்திரா காந்தி பண்ணுவாங்க. அது போல கேள்வி மக்கள்கிட்ட கேட்டு அந்த பதில் ஆகும். சப்போர்டர்ஸ் தான் அவருக்கு இதான் சொல்லுவாங்க. இது கூட என்ன சொன்னா இட் கிரியேட்ஸ் an atmosphere. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும். அவருக்கு யாரு ஸ்பீச் எழுதி கொடுக்குறாங்க, யார் பண்ண போறாங்க, அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்ல ரைஸ் பண்ணணும்னு இருக்கு. அதெல்லாம் ஹி இஸ் லேக்கிங். அதனால அவருக்கு முழு பெனிஃபிட் வரத்துக்கு கஷ்டம். ஏன்னா அவர் ஒண்ணுமே இல்லை. ஹி ஷுட் டேக் அ லீஃப் ஆர் டூ ஃப்ரம் தி ஃபெயிலூர் ஆஃப் சிரஞ்சீவி. பக்கத்து மாநிலத்துல சிரஞ்சீவி அவர் எப்படி அவருக்கு 17% கிடைச்சது. இவருக்கு 17 கிடைக்கவே கிடைக்காது. கண்ணவங்க கூட நினைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. இவருக்கு 10% கிடைக்கும். அதிகபட்சம் 12% போகலாம். 8-10% கிடைக்கலாம்.
விஜய் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறது மார்க்கெட்டிங்ல எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு கார் இருக்குன்னு சொன்னா அந்த கார் கைத்தாப்புல இன்னொரு கார் பொசிஷன் பண்றது. இவரோட பொசிஷனிங் ஹீஸ் ட்ரைங். அது நடக்காது. திமுக தான் எங்க 2 பேருக்கு தான் பேசலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகளோ அதற்கான கள யதார்த்தமோ இங்க இல்ல. அதுதான் நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு முழுக்க. கள யதார்த்தம் திமுக அணியும் அதிமுக அணியும் இது 2 தான். ஒண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு. இத அவர் புரிஞ்சுக்கணும். அவருக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். சீமானை பொறுத்தவரை அவருக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜில மிகப்பெரிய மிஸ்டேக் இருக்கு. அவர் அதை திருத்திக்கிறதுக்கு யார்கிட்டயாவது போகணும்பா. எங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே. இங்க 2 பேர் நடக்காத வேலை. அது இல்லைன்னா நீங்க எங்கேயாவது போய் நீங்க முட்டுச்சந்தில நிற்க வேண்டிய நேரம் வந்துடும். ப்ளீஸ் நான் உங்களோட நன்மைக்கு சொல்றேன். ஸ்ட்ராட்டஜி நீங்க ரொம்ப ரீவொர்க் பண்ணணும். அதுல பண்ணிட்டு நீங்க அப்புறம் எங்கேயும் போய் சேர்ந்துடாதீங்க. அது உங்களுக்கு அதில் சீட்டு கிடைச்சிடும். 30 சீட்டு கிடைச்சிடும் உங்களுக்கு. 20 சீட்டு ஜெயிக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நடுவிலே நிறுத்தப்படும். அரசியல்ல போயிட்டு ரிட்ரீவ் பண்றதெல்லாம் ரொம்ப யாராவது சில பேர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பல 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும். இந்த வாய்ப்பை பெரிய பின்னடைவு. இங்க பிஜேபிக்கு வருவோம். பிஜேபியில என்ன சொன்னா அதிமுகல இருந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வரல. பிஜேபி அண்ணாமலையை நீக்கி ஒரு தவறு செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு பிராண்ட பில்ட் பண்றதுக்கு சொன்னாங்க. இட் இஸ் லாட்ஸ் ஆஃப் டைம். நிறைய நேரம் பணம் எல்லாம் செலவு பண்ணி தான் ஒரு பிராண்டை நீங்க பில்ட் பண்ணிருக்காங்க. இவரை வெளியில கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. ஓரம் கட்டினீங்கன்னா அப்புறம் அவரே எழுந்து நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பிஜேபி உள்ள இருந்த 2 பெரிய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. 2 பேருமே மக்கள் செல்வாக்கு நிறைந்தவர்கள். ஒண்ணு கல்யாண் சிங், ஒண்ணு உமா பாரதி. 2 பேரையும் ஓரம் கட்டினாங்க. ஏதோ காரணத்தினால அந்த சமயத்துல அவங்களால அதுக்கப்புறம் ரிவைவ் ஆகி வரவே முடியல. அதுக்கப்புறம் ரிவைவ் ஆகி வரவே முடியல. அவங்க ஹெல்த் ஃபெயில் ஆச்சு. ஒரு மாதிரி போயிடுச்சு. 2 பேருமே மக்கள் செல்வாக்கு ஓபிசி தலைவர்கள். பெரிய கொடுமை அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கு. இந்த அண்ணாமலை அதுக்கு சம்மதித்தார் என்றால் அண்ணாமலை விட்டு கொடுத்து போகணுங்கிறது. அண்ணாமலை யூ ஹேவ் டு ஹேவ் அ அப்ரோச்மெண்ட் வித் தி இபிஎஸ். ஏன்னா சூழலுக்கு தகுந்தாப்புல வளைந்து கொடுத்து போறது அது ஒரு நல்ல தன்மை. நாணல் போல வளைந்து கொடுத்து போறது ஒரு நல்ல தன்மை. உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நீங்க வளைந்து கொடுத்து போகணும். மறுபடியும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இது ஒரு ஷார்டர் பீரியடுக்கு. இந்த 15 மாசத்துல பிஜேபி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வெளியில வந்துருச்சுன்னு 2029 28 எப்ப நடக்கிறதோ அடுத்த தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறதுல அண்ணாமலை விட்டு கொடுத்து போக வேண்டும். தன் முயற்சியினாலே he has to take his own initiative. அவங்களுக்குள்ள எப்படி கொண்டு வருது, ஒற்றுமையை கொண்டு வருது. ஹேண்ட் ஷேக், கோல்டன் ஹேண்ட் ஷேக், மற்ற ஹேண்ட் ஷேக்லாம் இது மனசுல ஒரு நல்லதை வச்சுட்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது வளைந்து கொடுக்கறதுனால ஒரு பெரிய காசுக்காக நீங்க பண்றீங்க. நீங்க தலைமையை விட்டு கொடுக்காதீங்க. கோபத்துல முடிவெடுக்காதீர்கள். அண்ணாமலை கோபத்தில் முடிவெடுத்தால் அது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் பெரிதாக பாதிக்கும். தனியா போனீங்கன்னா நீங்க கல்யாண் சிங்கோட பெரிய தலைவர் நீங்க கிடையாது. உமா பாரதியோட பெரிய தலைவர். 5% ஓட்டு வாங்க முடியல அவங்களுக்கு. டெபாசிட்ஸே வாங்க முடியல. 5%, 4% ஓட்டு கூட அவங்களுக்கு கல்யாணம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கல்யாண் சிங் தான் புலந்த் ஷஹர், அதை சுத்தி இருக்கிற ஏரியா தான். உமா பாரதின்னு சொன்னா இந்த புந்தேல்கண்ட் இந்த ஏரியால தான் உங்களுக்கு. அதனால இது தவறு பண்ணி விடாதீர்கள். நீங்க லார்ஜர் ஆர்கனைசேஷன்ல அப்படியே பொறுப்பை நீங்க வச்சுக்கணும். அதற்காக வளைந்து கொடுத்து நீங்கள் செல்ல வேண்டும். எப்பவும் இப்படியே இருக்கணும் சொன்னீங்கன்னா நம்ம அந்த காலத்துல எல்லாம் வீடுகள்லாம் கிராமத்துல வைப்பாங்க. வீடு பாத்தீங்கன்னு சொன்னா வாசகால் ரொம்ப சின்னதா இருக்கும். எல்லாரும் அந்த ஒரு குணத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு தலை குனிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைய குனிஞ்சு போங்க. ஒரு சமயத்துல நீங்க இன்னும் வர காலத்துல நிமிர்ந்து நிற்கலாம். ஆனா தவறான முடிவுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் எங்கேயோ போய் முண்டு சந்தோம் போச்சு. அதுவும் பண்ணிடாதீங்க பிஜேபி பக்கத்துல. இது உடனே பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப விஜய் இருந்து ரொம்ப தெளிவா வந்ததுனால விஜய் சீமான் பத்தி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய கஷ்டத்தை இது பண்ண வேண்டாம். உங்களோட அலையன்ஸை நீங்க பர்ஃபெக்டா வச்சுட்டீங்கன்னா போதும். அப்புறம் பிஜேபி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் ஃபார் லோவர் சீட்ஸ். பிஜேபி
கிட்டத்தட்ட 60க்கு கம்மியா சீட்டு வாங்கவே கூடாது. 60 சீட்டு மினிமம் வந்து அவங்க வாங்கியே ஆகணும். அந்த மாதிரி 60 சீட்டு அவங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு தான் நீங்க பண்ணணும். உங்களுடைய இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே நல்லா கொடுங்க நீங்க. பாமகவும் அவங்க வந்து தவறு செஞ்சாங்கன்னா அவங்களோட அரசியல் ஏற்பே டவுன் ஸ்லைடு தான் இருக்கு அவங்களோட. ரியலி பார்த்தோம் சொன்னா அவங்களோட மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பார்த்தோம் சொன்னா நான் ஏற்கனவே கடந்த காணொலியிலேயே நான் அதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ தேமுதிகவும் அந்த தவறு பண்ணக்கூடாது. இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட். ஸோ இது இன்னொரு இதுல நான் பாக்குறேன். கொஞ்சம் பெரிய வீடியோவா இருந்தாலும் சரி 50 நிமிஷம் வந்தா கூட வந்து போகுது. ஏன்னு சொன்னா இப்ப வந்து விஜய் மூலமா ஒரு முயற்சி எடுத்தாங்க சொன்னா திமுக அணி கூட உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. திமுக காங்கிரஸ் மட்டும் இருந்து இந்த 4 பேருக்கு வந்து இவங்க எங்கேயா ஒட்டி இருந்தா தான் அவங்களுக்கு எல்லாம் 1/2% 3/4% கட்சி. யாரு 4 பேர்? காங்கிரஸ் விட்டுரும். இது 3 பேர், 2 இடதுசாரி கட்சிகள், அப்புறம் வந்து இவர் பிசிகா, இவன் எம்டிஎம்கே வைகோக்கும் நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். வைகோ அவர்களே, உங்களுடைய கட்சியை நீங்க ரிசரக்ட் பண்ணணும்னா இதை விட சரியான தருணம் கிடையாது. நீங்க வந்து நம்ம நிதிஷ்குமார் வேலையை பண்ணதுங்கிறது கிடையாது. நீங்க நிறைய தடவை பண்ணிருக்கீங்க. நிதிஷ்குமாருக்கே குரு நீங்க தான். நிதிஷ்குமாருக்கே குரு நீங்க தான். நீங்க அடிக்காத சோமர் சால்ட் கிடையாது. நீங்க இன்னொரு சோமர் சால்ட் பண்ணி நீங்க விஜய்கிட்ட சேர்ந்தீங்க சொன்னா உங்க கட்சிக்கு மறுபடியும் உயிர்ப்பு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு உயிர்ப்பு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. மதிமுக யாராவது நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய காணொலி ரொம்ப 100 பேர் தான் பாக்குறாங்க. இருந்தாலும் யாராவது கேட்டு சொல்லுங்க. மறுபடியும் உயிர் தெழுவதற்கு ஒரு வாய்ப்பு ரிசரக்ட் ஆகிறதுக்கு மதிமுக நீங்க சேர்ந்து. அதே போல 2 இடதுசாரிகளுக்கும் நீங்க நாகப்பட்டினத்துக்கு சொன்ன இடதுசாரி கணிசமான ஓட்டிங்க கிடையாது. நாகப்பட்டினத்துல மட்டும் அவங்களுக்கு 1 லட்சம் அந்த பாராளுமன்ற தொகுதியில இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல நான் வந்து 2019 தமிழ்நாடு ஹவுஸ் அங்க டெல்லியில வந்து செல்வராஜன் அங்கே எம்பி ஆனார். அவரை பார்த்தேன். நான் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்து கொஞ்ச நேரம் நின்றுட்டே பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் இந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். சார் நீங்க சொல்றது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட தொலைபேசி எல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணு தொடர்பு வைக்கலன்னு. இது நாகப்பட்டினத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபி வந்து எப்பவும் 1 லட்சம் ஓட்டு இருக்கு. அங்கேருந்து எப்படியாவது அவங்க வந்து எந்த அலையன்ஸ்ல இருந்தாலும் ஒரு சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கூட தவற விடுவார்கள். உங்களுக்கு டிஎம்கே தான் இருக்கணும். நீங்க வந்து இங்க அணி மாறினீங்கன்னா தமிழகத்துல உண்மையிலேயே ஒரு 4 முனை போட்டி வரும். அது ஆனா எல்லாமே அட்வான்டேஜியஸ் என்டிஏ. இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம் சொன்னா என்டிஏ தான் நாளைக்கு ஆட்சிக்கு வரும் என்கிற ஒரு கள சூழ்நிலை ரொம்ப ஜஸ்ட் வித்தின் 48-72 ஹவர்ஸ்க்குள்ள மாறிட்டு இருக்கு. 48-72 ஹவர்ஸ்க்குள்ள மாறிடுது. இதை என்ன சொன்னா சிந்தாம சிதறாம இதுல எதுவும், ஏன்னா 2014 வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக தேவையில்லாம கடைசி வரைக்கும் இழுக்கடிச்சு இந்த வேலை பண்ணாங்க. அது பண்ணக்கூடாது. உங்களுக்கு பெரிய பாதிப்பு. நீங்க எல்லாருமே நல்லபடியா வரணும். இப்ப சட்டசபை சீட்டு கிடையாது உங்களுக்கு எல்லாம். நீங்க எல்லாரும் மதிமுகவுக்கும் சட்டசபையில கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் சட்டசபையில சீட்டே கிடையாது. பாதி எலெக்ஷன் இதே பண்றது இல்லை. கட்சியை உண்மையில வளர்க்கணும்னு சொன்ன வைகோ அவர்களே, நீங்க வந்து துரை வைகோவா அவருக்கும் சொல்றேன். நீங்க முதல்ல இது வெளியில வந்து இங்க சேர்றதுக்கு. அதே போல நம்ம விசிகாக்கு ஏற்கனவே தான் அவர் சொல்லிட்டாரு. யாரு? விஜய் ஆட்சியில் பங்குனா அவர் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. இருந்தா கூட நீங்க ஒரு அணியில போய் சேரணும்னு சொன்னாங்க. அந்த அணி பெட்டர் அணி. அப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னாலும் பெருசா ஒண்ணும் பெற போறது இல்லைன்னு. இங்க இருந்தீங்கன்னா இன்னும் அதே அறிவாலயத்து அடிமைகளா தான் இருந்துட்டு இருக்கணும். இருங்க, அங்க இருந்தாலும் இல்லை. நான் ஒரு வாய்ப்புக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு அது ஒரு சான்ஸ் இருக்கு. காங்கிரஸ் அவங்களோட தான் இருக்கும். காங்கிரஸ் வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணலாங்கிறது என்னோட கருத்து இன்னும் இருக்கு. ஆனா வந்து அது இங்க இருக்கிற இன்புட்ஸ் அகில இந்திய காங்கிரஸ்க்கு என்ன சொல்றேன், ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாராளுமன்ற தேர்தல் பக்கம் மட்டும் அவங்க இந்த ஆப்பிள் கார்பரேட் டிஸ்டர்ப் பண்றதுக்கு விரும்புறாங்க. அந்த 10 சீட் அப்படிங்கிறது அது அவங்க டக்குன்னு இறங்கிட மாட்டாங்க. முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க. பீகார்ல பண்ணிட்டு இருக்காங்க, கன்னியாகுமரி வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல. இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் என்டிஏ. என்டிஏ இஸ் poised to win the 2026 election. சூழ்நிலை 72 மணி நேரத்துல உங்களுக்கு எல்லாம் மாறி போச்சு.
எல்லாரும் ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ணாமலை மிகவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எந்த ஒரு தருணத்திலும் கோபத்துல முடிவெடுத்து எனக்கு வேண்டாம், நான் மத்திய அமைச்சராக ஒண்ணும் நல்லா பண்ணாதீங்க. கட்சி தலைவரா தான் இருப்பேன். நான் மத்திய தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றேன். ஒரு ஒரு ஹேண்ட் ஷேக் குடுத்துருங்க போங்க. அருமையா இருக்கும் உங்களுக்கு. அருமையா இருக்கும். நீங்க கட்சி தலைமையெல்லாம் விட்டு குடுத்துறாதீங்க. அத பண்ணிடாதீங்க. அருமையான ஒரு வாய்ப்பு. வைகோக்கு தன் கட்சிய வந்து மறுபடியும் இது பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது. இது என்ன எல்லாருக்கும் குடுக்குது. இந்த மந்தன் வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு பார்க்கடல் கடையிறது போல இந்த கடைசல் வந்து எல்லாருக்கும் ஸ்டேட் பண்ண பண்ண எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. வைகோவுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு பின்னடைவு இருக்கும். ஆனா சரியா இந்த தருணத்தை பயன்படுத்தினாருன்னா அவரோட கட்சியும் வந்து அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அவர் பேசுனதே பேசிட்டு இருக்காங்க. களம் மாறிக்கொண்டிருக்கிறது. காலங்கள் மாறிவிட்டது. நீ 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி பேசுனத பேசிட்டு இருக்க கூடாது. பேசலாம். உண்மையான பழைய கருத்துக்கள் பேசலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனாலும் கூட இங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா சில மூவ் நீங்க பண்ணி ஆகணும். அது நீங்க உங்க மேனிஃபெஸ்டோல மேனிஃபெஸ்ட் ஆகணும். அதுக்கெல்லாம் நீங்க சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட போய் பார்த்தீங்கன்னா தான் நடக்கும். சரியான டாக்டர் இல்லைன்னு சொன்னா, நீங்க வெறுன கட்டு போட்டு, பிளாஸ்டரி போட்டு சரி பண்ண வேண்டியத, ஆப்பரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியதா அந்த மாதிரி ஆயிடும் சீமா. உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை உங்களோட இதுக்கு. இல்ல அரசியல்வாதிய விஜய் பொறுத்த மட்டும் ஒண்ணும் இல்ல. விஜய் அவ்வளவுதான். அந்த லெவலுக்குள்ளே இருந்துட்டு இருப்பார். லெட் இட் கம். அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து வரவேற்போம். அவர் பண்ண முடிவுல வந்து இது வந்து ஒரு தெளிவா நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தடுத்து பல விஷயங்கள் வச்சு நம்ம வந்து இன்னும் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். தனித்தனி பார்ட்டியாகவும் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.